இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலையா, பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பிளேலிஸ்டோட செக்ஷன்ல போய் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் நம்ம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல ஏதோ ஒரு ஐடியாவை அந்த பொண்ணு வந்து குத்துருக்கோமா, இதனால அவன் அவனோட ஆளுங்களை கத்தி கத்தி கூப்பிட்டுருப்பான். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. நம்ம ஜியை பார்த்தா கதை சொல்றதுக்கெல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. அங்க ஜியும் கதை கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு குண்டு பையன் வந்தான் என்கிட்ட, அவனுக்கு கையில ஃபிங்கரே இல்லையா, அதுக்கும் மேல என்ன பார்த்தலாம் அவன் மாஸ்டர்னு சொன்னான். அங்க இருக்க ஆளுங்களும் பேசுறாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த ஜி வந்து சிம்பிளா இருப்பான், ஆனா அதுக்குன்னு இவனை வந்து இந்த வேலைக்கெல்லாம் வச்சுப்பாங்கன்னு. ஏன்னா நம்ம லீவ் வந்து வெறுமா இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் போல, அதனால இவனை வச்சுக்கினாங்க. அங்க லீயும் கதெல்லாம் கேட்டுன்னு இருப்பாங்களா, பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு ரூமர் வெளியில ஓடின்னு இருக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான லவ்வர் இருக்காங்களாம். நம்ம தாங்குவா இருக்கான்ல, அவன் தான் உங்களோட சீக்ரெட்டான லவ்வரா. ஓ அப்படியா, அப்பனா அதை இக்னோர் பண்ற. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த என்கேஜ்மெண்ட் இது வந்து கேன்சல் ஆனா கூட எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, ஏன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்ல. இதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே கமெண்ட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்னு எழுதியும் அங்க ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபன்னா இருக்கும். அதாவது அவன் சொன்னால கதைக்கு அதுக்கேத்த மாதிரி நாங்கெல்லாம் கமெண்ட்ஸ் விடுறோம், வேற ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி அங்க நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கமெண்ட்ஸும் ரொம்ப இனே போக ஆரம்பிக்குது. சில பேருக்கு அங்க எழுத படிக்க தெரியலையா, அதனால மத்தவங்களை வச்செல்லாம் எழுதி அங்க கொடுக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த தளபதி வந்து சொல்றாரு, இப்போ ரிச்சுவலுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால நம்ம இந்த விஷயத்த அப்புறமா பாத்துக்கலாமா. இதுக்கப்புறம் அந்த விஷயமும் ஸ்டார்ட் ஆகுதா. அங்க எல்லாருமே ஒரு மாதிரி லைனா நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிக்கு ஒண்ணுமே புரியல. அட இவங்க எல்லாம் எதுக்கு இப்படி நின்று இருக்காங்க, அதுவும் இவங்களோட லுக் எல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கு. அங்க லீயும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் இனிமே இந்த இதுவை ரூல் பண்ண போறேன், அதுக்கும் மேல ஃபாதரோட பதவிக்கு நான் தான் வர போறேன். நம்ம எப்படி எல்லாருமே ஒன்னா பிறந்தோமோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஜிக்கு தாங்க ஒண்ணுமே புரியல. அட இவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணதோட. அதுக்கும் மேல மத்தவங்கலாம் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்காங்க. என்ன கதை அது. ஆனா அதுக்குள்ளேயே அந்த ரிச்சுவலுக்காக மிஸ்டர் ஜியும் அந்த பொண்ணு கூப்பிடுது. அட நானா, சரி ஏதோ ஒண்ணு போக வேண்டியதான். அங்க போனக்கப்புறம் ஒரு கத்திய தரா, நீ வந்து கொஞ்சோண்டு பிளட்ட இந்த டேர்ட்டல் மேல போடணும். என்னது டேர்ட்டல் மேல என்னோட பிளட்ட போடணுமா, அவ்வளோ பெரிய செல்லு, நீ என்ன சும்மா விளையாட்டுக்கு சொல்றியா என்ன, அது ஃபுல்லாலாம் என்னோட ரத்தத்தை தடவ முடியாதுமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சோண்டு ரத்தம் தான், ஒன்னும் இல்ல. அங்க ஆளுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. போதாங்களா உன்னால முடியும் அப்படின்னு தட்டி விட அவனோட கை அப்படியே வெட்டிக்கின்னு பயங்கரமா ரத்தம்லாம் ஊத்த ஆரம்பிக்குது. நீ வந்து வேற லெவல் தாங்குவா, உனக்கு வந்து நிறையவே தைரியம் இருக்கு. அட என்னம்மா நீ வேற, நீ என்ன தள்ளி விட்டு தைரியம் இருக்குன்னு வளர்ந்து இருக்க. சரி ஏதோ ஒண்ணு, இந்த ரிச்சுவல் இது என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல, உனக்கு என்ன தெரியலையா என்ன. ஆமா பின்ன தெரியாம, நான் வேற உலகத்துல இருந்து வந்த பர்சனு, அதனால எனக்கு எப்படி தெரியும். அது வந்து சில பல மெமரிஸ் நான் அப்படியே மறந்துட்டேன். சரி ஏதோ ஒண்ணு, நீ வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட் பிராக்டிஷனரா மாற போற, ஏன்னா இது உனக்கான ஆப்டிடியூடுக்கான டெஸ்ட் தான். இது ஆப்டிடியூட் டெஸ்டா எனக்கு வந்து இன்னமும் புரியல. அதாவது 9 செயினால உன்னை வந்து கட்டி போடுவாங்க, அதுக்கப்புறம் உன்னோட கியூஐயும் உன்னோட பிளட்டை வச்சும் நீ அந்த செயினை உடைக்கணும். ஆனா யாராலையுமே அவ்வளவு சீக்கிரத்துல அதை உடைக்க முடியாது, ஆனா உன்னால முடியும். ஆனா நீங்க ரத்தத்தெல்லாம் இது மேல தடவுனா அதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குமா என்ன. ஆமா என்னால உன்னோட எபிலிட்டிய பார்க்க முடியும், அதனால நீ கவலைப்படாத. என்ன சொல்றீங்க, எனக்கு வந்து இது ஒண்ணுமே புரியல, வியடா இருக்கு எல்லாமே. தாங்குவா உன்னோட கைய பாரு, அது கூட ஹீல் ஆயிடுச்சு, உனக்கு வந்து அரிய வகையான டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் உன்னோட பிசிக்கல் எபிலிட்டி அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, அதுக்கு ஒரு பேரைய நம்ம வைக்கலாம், பிசிக்யூ ஆஃப் டைசு. இதெல்லாம் கேட்டு அங்க இருக்க மக்களும் அங்க இருக்க ஃபாலோவர்ஸும் ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. உன்னோட எபிலிட்டி வச்சே சொல்லலாம் உன்னால அந்த ஷேக்கிள், அதாவது அந்த 9 சங்கிலிய உடைக்க முடியும். ஆளுங்களோட ஆப்டிடியூட 4 வகையா பிரிப்பாங்க, அதாவது அதுங்களுக்குன்னு 4 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் அதோட பேரு லாங்கா, செகண்ட் லெவல் ஒரு ஃபீனிக்ஸா, தேர்ட் லெவல் ஒரு டைகரா, ஃபோர்த் லெவல் ஒரு குதிரையா. சரி பார்க்கலாம், உன்னோட பிசிக்கல் எபிலிட்டியை வச்சு பார்த்தா வந்து கண்டிப்பா லாங்கோட ரொம்ப அதிகமான எபிலிட்டியா தான் இருக்கும். அங்க லீயும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்களா, அதை பார்த்தவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அட நீ வந்து என்னையே சர்ப்ரைஸ் ஆயிட்ட. அங்க இருக்க ஆளுங்களாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. லீ வந்து ஷாக் ஆகுறத பார்த்தா அவனுக்கு மிகப்பெரிய எபிலிட்டி இருக்கு போலயே, அதாவது ஒரு ஃபீனிக்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு எபிலிட்டியோ, யாருக்கு தெரியும், அவனோட எபிலிட்டி அதிகமா கூட இருக்கலாம். அது நம்மளோட ஷாங் ஃபேமிலிக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம தளபதி இருக்காருல்ல, அவருக்கே டைகருக்கான எபிலிட்டி தான். அப்போ மிஸ்டர் ஜிக்கு என்ன எபிலிட்டியா இருக்கும். அங்க லீயும் சொல்றாங்க, உன்னோட எபிலிட்டி இது 4த்துலயும் எதுவுமே இல்ல, அப்பனா என்னோட எபிலிட்டி அது வந்து 4த்தையும் கலந்த மாதிரியோ. நான் ஒரு டைம் டிராவலர் ஆச்சே, எனக்கு இந்த மாதிரி எபிலிட்டி எல்லாம் கிடைக்கிறது ஆப்வியஸ் தான். உன்னோட எபிலிட்டி அது வந்து ஆண்டோட எபிலிட்டி, அதனால நீ இங்க இருந்து ஃப்ரீயாவே போகலாம், அதனால போயிடு. என்னது அப்பனா இவன் வேஸ்டா, இவனா போய் அவ்வளவு சீன் காட்டுற மாதிரி சொன்னாங்களே, இவனுக்கு போயும் ஒரு ஆண்டோட எபிலிட்டி தான் இருக்கு. சரி இந்த சைடு அங்க சில பல ஆளுங்களும்
அவங்களும் அதை பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. அதாவது நம்ம லீய நம்ம தாங்வாங் வந்து லவ் பண்ண இருக்கானா, அதாவது தாங்வாங் தான் அந்த சீக்கிரட்டான லவ்வரா. இத பத்தி நீ எதுக்கு பேசுற, அப்படி மியூ ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போதே பின்னாடி அங்க லீயும் வந்துடுறாங்க. ஆமா, நீங்க வந்து என்ன பேசின்னு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீங்க வந்து அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது, நான் வந்து ஜியை இங்கே தான் வச்சுக்க போறேன். அதே மாதிரி திரும்பலாம் இந்த ரூமர் என் காதுல வந்து விழுந்துச்சு, அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஜியை தான் காட்டுறாங்க. ஆளு ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கான். அதாவது அவனுக்கு ஒரு மொக்கையான எபிலிட்டி இருக்குல்ல, ஏன்னா அவன் கேமை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ நல்ல எபிலிட்டி இருக்கும் அப்படி இப்படின்னு தான் நினைச்சான். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே அவன் லூசரா இருக்கான் அப்படின்னு தான் அவனுக்கு இப்போ தோணுது. அவன் கிட்ட ஷோ போன்ஸ் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் அவனோட ஆப்பிடியூட் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதை வந்து என்னால மாத்த முடியுமா, ஏன்னா எவ்வளவு கிரேட்டான பவர் வச்சுன்னு இந்த ஆப்பிடியூட் இது பார்த்தா ஆண்டோட இதுல இருக்கு, இதை மாத்த முடியுமா நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். இதுக்கப்புறம் அவன் லீ கிட்டயும் கேட்கறான், இருந்தாலும் அங்க எந்த விதமான பதிலும் இல்ல. அதாவது மாத்த முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அட நீங்க வந்து வேற ஏதாச்சும் வழியை உருவாக்கலாம்ல, அதாவது மாத்துற மாதிரி. மாத்த முடியாதுன்னா மாத்த முடியாதுதான். இதனாலேயே ஆளு அங்க புலம்ப ஆரம்பிச்சான். ஐயோ, நான் வந்து என்ன பண்ண போறேன், என்னோட தலை விதியே இதுதான் போல. இந்த சைடு அந்த ஆமையோட ஷெல்ல காட்டுறாங்க. அங்க மேகம்லாம் ஒரு மாதிரி அப்படியே பரவ ஆரம்பிக்குதா. அங்கல இருந்து சன்லைட் பட்டாத்த செகண்ட் காட்டெருமையோட சிம்பிளா மாது ஆறுன சில பல செகண்ட்ஸ்லயே அது அப்படியே ஒஞ்சிது. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அவன் பார்த்தா ஜியை பத்தி பேசின்னு இருக்கான். யாரோ ஒருத்தங்க நம்மளோட மேன்ஷனுக்கு வந்திருக்காங்களாமே, அவனுக்கு ஆண்டோட ஆப்பிடைட் இருக்கான். அவன் வந்து ரொம்ப ரேரானது தான், ஆனாலும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் அதை வந்து பண்ணிதான் ஆகணும். இதுக்கப்புறம் அங்க ஒரு பொண்ணு வந்து அதை பிடிச்சு கேக்குறான். உன்னை பார்த்தா அவள மாதிரி தெரியலையே. இவன் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட் 7 முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா கீழே ஒரு லைக் பண்றீங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த எபிசோடும் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே மூச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே மூச்சிக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.